ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ, யூஜி டெட் நியமன தேர்வு பேப்பர் 1 எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்காக தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய சேலம் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரில் அருமையாக வீட்டில் இருந்து எழுதுகிற மாதிரி ஒரு சூப்பர் டெஸ்ட் பேட்ச் இப்போது நம்ம அகாடமியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துலையுமே நாம் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுடைய ஃபீஸில் இருந்து 3000 rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் நாம் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டுடைய மெயின் டார்கெட் 150 கேள்விக்கு 140 கேள்வி நாம் சரியாக அட்டன் பண்ணி ஒரு டாப் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், சொந்த ஊர்லேயே நாம் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர் இந்த போஸ்டிங்கை நாம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இருந்து ஒரு பெரிய சாதனை நாம் கடந்த தேர்வில் பண்ணியிருக்கோம். இந்த எஸ்ஜிடி 2023-24 இந்த பீரியடில் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி எக்ஸாம் நடந்து இப்போ ரீசண்டாக போஸ்டிங் வாங்கின மாணவர்களில் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இருந்து 165 மாணவர்கள், நம்ம பயிற்சி மையம் சார்பாக 165 மாணவர்கள் வெற்றி பெற்று இப்போ டீச்சர் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. 200 மாணவர்கள் சிவி போயிருந்தாங்க. அதில் 165 வெற்றியாளர்கள் நம்மளுடைய பயிற்சி மையம் மூலிமா நம்ம வழங்கிய ஆன்லைன் வகுப்பு, நேரடி வகுப்பு, ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், நேரடி டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல், மாடல் ஃப்ரீ டெஸ்ட், இந்த மாதிரி அனைத்து பிரிவுகளையும் பயன்படுத்தி ஒரு 165 வெற்றியாளர்களை நம்முடைய பயிற்சி மையத்திலிருந்து உருவாக்கியிருக்கோம். ஒரே பயிற்சி மையத்திலிருந்து இவ்வளவு வெற்றியாளர்கள் தமிழ்நாட்டில் நம்ம பயிற்சி மையத்தில் மட்டும்தான். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பயிற்சி கடந்த தேர்வுக்கு நம்ம வழங்கியிருந்தோம். அதே போல இந்த தேர்வுக்கும் ஒரு சூப்பரான ஒரு டெஸ்ட் நாம் இப்போ கண்டக்ட் பண்ணுறோம். அதே போல் ஆன்லைன் வகுப்புகளும் நம்மகிட்ட உண்டு, நேரடி வகுப்புகளும் உண்டு, ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் எல்லா டைப்லையுமே உண்டு. இப்போது இந்த எஸ்ஜிடி எக்ஸாமில் மொத்தம் 2768 போஸ்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் நம்மளுடைய மாணவர்கள் மட்டும் 165 மாணவர்கள் அதில் வெற்றி பெற்று இப்போது இந்த போஸ்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. நியூ ஜாப். இப்போ இவங்க எல்லாருமே தன்னுடைய ஹையஸ்ட் மார்க் மூலிமா எத்தனை மாணவர்கள் டாப் மார்க் எடுத்தாங்களோ அவங்க எல்லாம் சொந்த ஊர்லேயே, நியரஸ்ட் சிட்டிலேயே அவங்க ஜாப்ல இருப்பாங்க. ஒரு நார்மலாக மார்க் எடுத்தவங்க, சக்ஸஸ் பண்ணவங்க வெளியூரில் ஜாப்ல இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே இந்த தேர்வுகளையோ இல்லை மெட்டீரியலையோ கிளாஸையோ பயன்படுத்தி தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. அதே போல தான் இந்த வருஷமும் நம்ம ஒரு சூப்பரான டெஸ்ட் பேட்ச் கொண்டு வரோம். அதில் கடந்த வெற்றியாளர்களுடைய விவரங்களை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். ஒவ்வொரு மாணவர்களும் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாங்க, எந்த கிளாஸில் படித்தவர்கள், எந்த டெஸ்ட்டில் எழுதினவர்கள்னு சொல்லி ஃபுல் ரெக்கார்டு நம்ம எவிடன்ஸோடையே நாம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். மறுபடியும் உங்களுக்கு இதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். 165வது மாணவர் வரைக்கும் இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ரைட். இப்போ கடந்த தேர்வு முடிஞ்சிருச்சு. வரக்கூடிய தேர்வுகளை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம். அப்போது இந்த எஸ்ஜிடி தேர்வில் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு வழிகாட்டுதல் என்ன தெரியுங்களா? கடந்த தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தங்களுடைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா எப்படி நம்ம இந்த டெஸ்ட் எழுதணும், எந்த மாதிரி படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சிறப்பு வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. ஒரு சிறப்பு மோட்டிவேஷனும் நம்ம கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 140 மார்க் எடுக்கணும், ஒரு ஸ்டேட் டாப் மார்க் வாங்கி சொந்த ஊர்லேயே போஸ்டிங் போகிற அளவுக்கு உங்களுக்கு செம்ம ட்ரைனிங் இந்த டெஸ்ட் பேட்ச் மூலிமா நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்தது நம்ம டெஸ்ட் பிளான், என்ன மாதிரி நம்ம டெஸ்ட் பிளான் கொடுக்குறோம், நம்மளுடைய இந்த தேர்வுகளுக்கு எந்த பாடத்திட்டம், எந்த வருடத்துடைய பாடத்திட்டத்தை அடிப்படையில் நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத நாம் இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக நடந்த இந்த எக்ஸாமில் நம்மளுடைய சிலபஸ், அதனுடைய புத்தகம் எல்லாம் இந்த 2023-24 பேஸ் பண்ண ஸ்கூல் புக், சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு சிலபஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அப்போது நம்ம டெஸ்ட்டை எந்த மாதிரி மெத்தட்ஸில் கொடுக்க போகிறோம் அப்படின்னா,
நம்ம எக்ஸாம்ஸ்ல எப்படி ஃபேஸ் பண்ணுவோமோ ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ், மீடியம் லெவல் கொஸ்டின்ஸ், டஃப் லெவல் கொஸ்டின்ஸ்னு சொல்லி 3 லெவல்ல நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து கொண்டு போறோம். எக்ஸாம்லயும் அப்படிதான் கொஸ்டின்ஸ் வரும். அந்த மாதிரி இப்ப இருந்து ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணும் பொழுது எளிமையா நம்மளால வந்து வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட் முழுக்க எப்படி நம்ம கொடுக்கறோம்னா ஆன்லைன் டைப்ல நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ்ல எனி டைம் நீங்க உள்ள என்ட்ரி ஆகும் பொழுது 100% ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எல்லாமே ரெடிமேடா இருக்கும். நீங்க எந்த டைம் நம்ம கொடுத்த டைம் டேபிள்ல எந்த டைப்ல வேணாலும் நீங்க டெஸ்ட் எழுதலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 150 டெஸ்ட் நான் கொடுக்குறேன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் 130வது டெஸ்ட் கூட எழுத முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெடிமேட் ஒரு டெஸ்ட் நாம வந்து நியூ கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கடந்த தேர்வுல இல்ல, இப்போ புதுசா நாம உருவாக்கின இந்த கொஸ்டின்ஸ் தான் இப்போ கொடுக்க போறோம். அப்ப ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பேட்ச் எழுதியிருந்தாலும் நீங்க மறுபடியும் டெஸ்ட் பேட்ச் எழுதலாம் நியூ கொஸ்டின்ஸ். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொடுக்க போறோம். ரிப்பீட்டடா இந்த டெஸ்ட் நீங்க எழுதி பார்க்க முடியும். ஆன்லைன்லயே 4 ஆப்ஷன் டைப்ல கொடுக்கறதுனால உங்க மார்க்கும் நீங்க செக் பண்ணிக்க முடியும். மார்க்ல எது ரைட் ராங் கொஸ்டின் சொல்லி அனலைஸ் பண்ணிக்க முடியும். PDF ஃபைலாவும் நீங்க இந்த கேள்வி பதில டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த தேர்வு உண்டான இந்த மொபைல் ஆப் எது வரைக்கும் உங்களுக்கு அலௌடுனா நீங்க எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். இப்போ இந்த டெஸ்டோடைய இன்னும் ஒரு எலாபரேட் டீடைல்ஸை நம்ம பார்க்கணும்னா ஒவ்வொரு யூனிட்டுமே, அதாவது ஒரு யூனிட் மீன்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் வைஸும் டெஸ்ட் கொடுக்குறோம். ஒவ்வொரு புத்தகத்திலையுமே பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் நாம டேர்ம் வைஸும் டெஸ்ட் கொடுக்குறோம், ஸ்டாண்டர்ட் வைஸும் டெஸ்ட் கொடுக்குறோம். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒரு லெசன்ஸு முதல் 5 யூனிட்டு, முதல் 10 யூனிட் அந்த மாதிரி வந்து லெசன் வைஸும் கொடுக்குறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபில்லப்ஸ் டெஸ்ட் கோடிட்டட் மாதிரியும் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் டெஸ்ட்லாம் எழுதி எல்லாம் ஆப்ஷன் டைப்பில் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரிவிஷனுக்கு இந்த ஃபில்லப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபில்லப்ஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை கொடுத்து இந்த கொஸ்டின்ஸ் கேளுங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி அதுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த புக் டெஸ்ட்டு இப்போ இந்த 2023, 24 மட்டும் இல்லாம இப்போ 25லையும் வந்து நமக்கு நியூ புக்ஸ் இருக்கு. ஆனா அதுல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ற மாதிரி பாடத்திட்டங்களை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய கேள்வி பதிலையும் நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணி தருவோம். அப்ப எங்கேயுமே உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் எங்க கேட்டாலும் மிஸ் ஆகக்கூடாது. அதுக்காக அது மட்டும் இல்லாம புக் பேக் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் டெஸ்டா கண்டக்ட் பண்ணி தருவோம். அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம். லாஸ்டா ஸ்டேட் லெவல் எக்ஸாம் உங்களுக்கு நடத்தி உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் முதற்கொண்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட 2013 டெட்ல இருந்து 2024 டெட் வரைக்குமே உங்களுக்கு உண்டான கேள்வி பதில், அது மட்டும் இல்லாம SGT உடைய நடந்த டெஸ்ட், அது மட்டும் இல்லாம TNPC உடைய டெஸ்ட் கொஸ்டின்ஸ், இது மாதிரி எல்லா தேர்வுகளுக்கு உண்டான கேள்வி பதிலும் இதுல கவர் பண்ணி டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 25,000 to 30,000 கேள்வி பதில் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க. இவ்வளவு டெஸ்ட் எந்த பயிற்சி மையத்திலையும் இந்த ப்ராப்பர் மெத்தட்ல உங்களுக்கு கிடைக்காது. அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு செம்ம சூப்பரா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். கிட்டத்தட்ட 30,000 கேள்வி பதில். இதை தாண்டி நீங்க டெஸ்ட் எழுதுறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. ஆவரேஜா நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்லயும் 70% நீங்க மார்க் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாவே நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். 80% நீங்க மெயின்டைன் பண்ணா நீங்க ஸ்டேட் டாப்பர். நான் சொன்ன மாதிரி ஒரு 140 கொஸ்டின்ஸ் நீங்க எடுக்க முடியும். 140க்கு எய்ம் பண்ணீங்கன்னா கூட 130 கேரண்டியா எடுக்க முடியும். 130 நீங்க டச் பண்ணிட்டா கவலையே பட தேவையில்லை, செம்மையான ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருவோம், ஒரு அட்மின் போட்டு கொடுத்துருவோம். இதுல எப்படி உங்களை டெஸ்ட் எழுத வைக்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் ரெடிமேட் டெஸ்ட் கொடுக்கறதுனால A to Z எல்லாமே இருக்கும். அப்ப அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுப்போம். அந்த டைம் டேபிள் எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளவு கால இடைவெளி எடுத்துக்கலாம் படிக்கிறதுக்குன்றத டேஸ் கொடுத்துருவோம். டேட்டை மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா இங்க ஒவ்வொருத்தரும் ஒரு டைம்ல ஜாயின் பண்ணுவோம். அதனால அந்த டைம் டேபிள் பிரகாரம் நீங்க படிக்கணும். எப்படி படிக்கணும் தெரியுங்களா? 10th ஸ்டாண்டர்ட் நீங்க படிக்கும் பொழுதும் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதும் அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு செம்ம சீரியஸா படிச்சுட்டு இருப்பீங்க.
அதுல படிச்சு தான் நம்ம அடுத்தடுத்த லெவல் வந்திருப்போம். அப்போ இப்போ நம்ம லைஃபுக்காக எழுதக்கூடிய எக்ஸாம். அப்போ இதை கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இதை விட சீரியஸ்னஸோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்கன்றதை இந்த குரூப்பில் அப்லோட் பண்ணணும். அதே போல் டெஸ்ட்டு மார்க்கையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். எவ்ரிடே மார்னிங் 5 o'clock எழுந்து படிங்க. நைட்டு மேக்ஸிமம் டைம் 11 வரைக்கும் யூஸ் பண்ணி படிங்க. ஒரு நாளைக்கு 5 to 8 hours நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயம் இந்த 140 நீங்கள் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஏற்ற பயிற்சி தான் இப்போ நாம் கொடுக்குறோம். அடுத்தது நம்மளுடைய இந்த டெஸ்ட்டுக்கான சாம்பிள். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க நாங்கள் இந்த டெஸ்ட்டுடைய ஷெடியூல்டு பார்க்க முடியுமா, நம்மளுடைய சிலபஸை பார்க்க முடியுமா, நமக்கு உண்டான டெஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சாம்பிள் காட்டுங்களேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ நமக்கான சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் அண்டு சிவிக்ஸ். இத்தனை சப்ஜெக்ட்டுமே நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் நீங்கள் டெஸ்ட் எழுத போவீங்க, ப்ளஸ் டாபிக் வைஸும் டெஸ்ட் எழுதுவீங்க. அப்போ அந்த கொஷின் பேப்பரும் நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஷெடியூல்டு, டோட்டலாக நம்பர் ஆஃப் ஷெடியூல் இருக்கும் இல்லையா, அந்த ஷெடியூல்டையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாம் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் ஷெடியூல்டு, டாபிக் வைஸ் ஷெடியூல்டு, தமிழ், இலக்கணம், இலக்கியம், கிராமர், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் எல்லாமே படிப்போம். எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிப்போம் தெரியுங்களா? 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம். அதாவது நமக்கு சிலபஸ் வந்து 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த 1st to 5th வரைக்கும் படிக்கிறதுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. ஆனால் 6th to 10th கட்டாயம் நீங்க படிச்சே ஆகணும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு தமிழ் மீடியத்திலும் சரி, இங்கிலீஷ் மீடியத்திலும் சரி இந்த டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இந்த வீடியோ கீழே அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்கை ஜஸ்ட் நீங்க டச் பண்ணாவே போதும், அந்த லிங்க் ஓப்பன் ஆயிடும். நீங்க ஷெடியூல்டு எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம எவ்வளோ கோட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25,000 to 30,000 வரைக்கும் நம்ம டெஸ்ட் எழுதுறோம் இல்லையா, இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு 8,000 டெஸ்ட் ஃபீஸ் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இதில் டிஸ்கவுண்ட் 3,000 கொடுத்துட்றோம். ஜஸ்ட் 5,000லேயே உங்களுக்கு இவ்வளோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். நீங்கள் ஜஸ்ட் ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்கள். 5,000 ரூபாய் நீங்கள் ஃபீஸு, 30,000 கேள்வி பதில் எழுதுகிற மாதிரி இருந்தால் ஒரு கேள்வி எவ்வளோ பைசா வருது அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த இதில் ஜாயின் பண்ணணும் நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா எல்லா வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஜிபே மூலியமாவோ ஃபோன்பே மூலியமாவோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கு, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுன்றதை எல்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஜஸ்ட் வாட்ச் பண்ணால் போதும். அடுத்தது யூஜி டெட் நியமன தேர்வில் எஸ்ஜிடி மட்டும் இல்லைங்க, பிஆர்டின்னு நம்ம நடத்துகிறோம். பிஆர்டிக்கும் அனைத்து மேஜருக்கும் கிளாஸ் இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது, டெஸ்ட் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். மேலும் எந்த டவுட் இருந்தாலும் சரி கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்கள் உடனே கால் பண்ணுங்க. இந்த வருஷம் ஒரு டாப் மோஸ்ட் ரிசல்ட் நம்ம கொடுப்போம். லாஸ்ட் இயர் ஒரு எக்ஸ்ட்ரானரி 164 மாணவர்களை பாஸ் பண்ண வச்சிருந்தோம். இந்த வருஷமும் நல்ல ரிசல்ட் நம்ம கொடுப்போம். அதுக்கான நம்மளுடைய பயணம் இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. விரைவில் நீங்களும் எஸ்ஜிடி ஆசிரியர் அந்த ஒரு பணியிடத்துக்குள்ள போவீங்க. அதுக்கு நம்முடைய பயிற்சி மையம் எப்பொழுதும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வேற எனி டவுட் இமீடியட்டா கால் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.